நிறைந்து 7 இலக்கணம் சொல்கிறார். அகரம்போல் நிற்கும், 2 உயிர் போல் நிற்கும், அறிவாகி நிற்கும், எங்கும் நிற்கும், நிகரில் நிற்கும், நிறைந்து நிற்கும், நிற்கும். சொரூப சிவத்திற்கு 7 இலக்கணம் சொல்கிறார். சொரூப சிவத்திற்கு 7 இலக்கணம். அகரம்போல் நிற்கும், உயிர் போல் நிற்கும், அறிவாகி நிற்கும், எங்கும் நிற்கும், நிகரில் நிற்கும், நிறைந்து நிற்கும், நிற்கும். 7 இலக்கணம். அகரம் போல் நிற்கும். இங்கே அகரம் என்பதற்கு பொதுவாக எல்லாரும் அகரம் ஆண் எழுதுவாங்க, சரிங்களா? ஆனால் சில உரையாசிரியர் பெருமக்கள் நாதம் என்று எழுதுகிறார்கள். நாதம், அகரம் என்பது நாதம், சவுண்டு, சரிங்களா? ஆமாம். இப்போ இறைவன் எப்படி நிற்பான் அப்படின்னா நாதம் போல் நிற்பான், நாதம் போல நிற்பான், நாதம் போல நிற்பான். ஏன்னா நாதத்திலிருந்து உலகம் தோன்றுகிறது, நாதத்திலிருந்து உலகம் தோன்றுகிறது. அப்போ இறைவனுடைய தோற்றத்தை சொல்லுகிற போது நமக்கு சித்தியால் ஒரு பாட்டு இருக்கு. ஒன்று சிவம், சக்தி, நாதம், விந்து, திகழும் ஈசன், மகேஸ்வரன், உருத்திரன், மால், அயன். சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவன், திகழும் ஈசன், உருத்திரன், மால், அயன். ஒன்றில் ஒன்றாய் பவம் தரும் அருவம் 4, உருவம் 4, உபயம் ஒன்றாய் நவம் தரும் பேதம் ஏகநாதனே நடிப்பன். சிவபேதம் 9 என்று சிவஞான சித்தியார் சொல்லுது. சிவபேதம் 9. பெருமான் 9 படிநிலையில் ஒவ்வொன்றா கீழே இறங்கி வரான். முதல்ல என்னவா வரான்? சிவம், அடுத்தது சக்தி, நாதம், விந்து, சதாசிவன், மகேஸ்வரன், உருத்திரன், மால், அயன். 9. நவபேதம், நவபேதம் 9 என்று சிவஞான சித்தியார் 214 பாட்டு கரெக்டு தான் நினைக்கிறேன், எண்ணிக்கை செக் பண்ணிக்கோங்க. 214 சொல்கிறார், 214 சொல்கிறார். 215 சக்தி பேதம் 7ன்னு சொல்கிறார். சக்தி பேதம் 7. சக்தியாய் விந்து சக்தியாய் மனோன்மணி தானாகி ஒத்துரு மகேசையாகி உமை திருவாணியாகி வைத்துரும் என்று அந்த பாட்டு வருது. அதெல்லாம் இங்கே போக வேண்டாம். மொத்தம் சிவபேதம் 9, சக்தி பேதம் 7 அப்படின்னு சிவஞான சித்தியார் 214:15 சொல்லுது. அப்போ முதல் பேதம் என்னது? சிவம். 2வது பேதம் சக்தி. 3வது பேதம் நாதம், விந்து. அபரநாதம், அபரவிந்து, பரநாதம், பரவிந்து என்று சொல்லுவோம், சரிங்களா? அப்போ இங்கே சொல்லப்படுவது நாதம் என்பது நம்ம 36 தத்துவத்தில் இருக்கக்கூடிய எத்தனாவது தத்துவம்? மேலிருந்து வந்தால் முதல் தத்துவம், கீழேருந்து போனால் 36வது தத்துவம், சரிங்களா? தோற்ற முறை, ஒடுக்க முறைன்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 1ன்னு சொன்னாலும் தப்பில்லை, 36ன்னு சொன்னாலும் தப்பில்லை. 1ன்னு சொன்னால் தோற்ற முறை, ஒடுக்க முறைனா கீழேருந்து மேலே போனால் 36. எனவே நாதம், இப்போ நாத தத்துவம் முதல்ல தோன்றும். நாத தத்துவத்திலிருந்து விந்து தத்துவம் தோன்றும், விந்து தத்துவத்திலிருந்து ஒவ்வொரு தத்துவமாக தோன்றி உலகம் தோன்றும், இல்லைங்களா? 224 புவனம், 3 வகை ஆன்மாக்கள், இப்படி எல்லாமே அதில் ஒவ்வொன்றாக எல்லாம் தோன்றும். அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்த செய்தி தான். எனவே இறைவன் என்னவா இருக்கிறான்? நாதம் போல் இருக்கிறான், நாதம் போல இருக்கிறான். இதனால தான் திருக்குறளில் முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன்
முதற்றே உலகுனர். அதுக்கு பரிமேலர் உரையை சொல்லுகிற போது நாதமாத்திரையானே அப்படின்னு எழுதுறார். அகரமாகி எழுத்து எல்லா எழுத்துக்களுக்கும் முதல், எல்லா எழுத்துக்களும் முதல். ஏன் இப்போ ஏபிசிடிக்கு எப்படி ஆ முதலாகும் அப்படின்னா நாதமாத்திரையானேனர். ரொம்ப நுட்பம். பரிமேலர் உரையை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக படித்தாதான் நமக்கு புரியும். நாதமாத்திரையானே எல்லா எழுத்துக்களும் அகரம் முதலாதல் போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் எந்த எழுத்து சொல்லணுன்னாலும் அகரத்தை தான் சொல்ல முடியும். அகரத்தை சொல்லாமல் எந்த எழுத்தையும் சொல்ல முடியாது. காரணம் அது நாத மாத்திரை, சவுண்டு. ஆ வாயை திறந்தாவே என்ன வந்துடும்? ஆ பிறந்துடும். அப்போ நீங்கள் எந்த எழுத்து சொல்லான்னு என்ன ஆகணும்? வாயை திறக்கணும். வாயை திறந்தீங்கன்னா ஆ வந்துடும். அதுக்கு தான் நாத மாத்திரையானேன்னு அழகாக உரை எழுதியிருப்பார். அப்போ எல்லா எழுத்துக்களுக்கும் அகரமாகிய நாதம் முதலாக இருப்பது போல சடமாகிய உலகத்திற்கும் சித்தாகி உயிர்களுக்கும் முதன்மையுடையது சிவம். முதன்மையுடையது சிவம் என்று சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ இது நாதமாத்திரையானே முதன்மையுடையது, முதன்மை உடையது. இறைவன் உலகத்திற்கும் உயிர்களுக்கும் அகரம் போல முதலாய் நிற்பன், அகரம் போல முதலாய் நிற்பன். இது ஒரு இலக்கணம். அடுத்தது உயிர் போல. உயிர் போல, உயிர் போல உடம்பை இயக்குவதற்கு உயிர் முதலாதல் போல, உடம்பை இயக்குவதற்கு உயிர் முதலாதல் போல உலகத்தை இயக்குவதற்கு, உலகத்தை இயக்குவதற்கு இறைவன் முதலாய் நிற்பன். இறைவன் முதலாய் நிற்பன். எப்படி நிற்பான்? உயிர் போல் நிற்பன். உயிர் போல நிற்பன். உயிர் போல, இங்கே உயிர் எழுத்துக்கள் போலன்னு ஒரு பொருள் இருக்கு. ரெண்டு வகையா பொருள் இருக்கு. உயிர் போலன்னா உயிர் எழுத்துக்கள் போல, உயிர் எழுத்துக்கள் போல. எழுத்துக்களை இயக்குவது எது? உயிர் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை எல்லாம் எது இயக்கும்? உயிர் எழுத்து இயக்கும். அதுபோல உலகத்தையும் உயிர்களையும் இறைவன் உயிரெழுத்துக்கள் போல இயக்குவான். இன்னொரு உதாரணம், உடம்பை இயக்குகிற உயிர் போல அப்படியும் சொல்லலாம். இங்கே திருவருட்பயன்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு குறளுக்கு 10 வகையாக பொருள் செய்யலாம். சைவ சித்தாந்தத்தில் மிக அதிகமான உரை எழுந்த நூல் திருவருட்பயன். வேற எதுக்குமே இவ்வளோ உரை கிடையாது. நீங்கள் 14 சாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு எவ்வளோ உரை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான உரை எதுக்கு இருக்கிறது? திருவருட்பயனுக்கு தான் இருக்குது. அது ஒரு சௌரி என்ன, எப்படி வேணாலும் பொருள் செஞ்சுக்கலாம். திருக்குறள் போல, திருக்குறள் அப்படி தான் இருக்குது. திருக்குறளுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா அவ்வளோ இடம் கொடுத்து நிற்குது, அந்த நூலே அதை இடம் கொடுத்து நிற்கிறது. எனவே நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய உரைக்கும் உங்கள் கையில் இருக்கிற உரைக்கும் வேறுபாடு இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். நானே அடுத்த தடவை இந்த குறளுக்கு வேறு மாதிரி விளக்கம் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு குறளுக்கு பல பொருள் உண்டு, பல பொருள் உண்டு. ஒரு நேரத்தில் ஒரு பொருளை சொல்லுவோம், ஒரு நேரத்தில் ஒரு, ஏன்னா எது சரி தப்புங்கிறதுலாம் இல்லை, பொருத்தமாக இருந்தால் சரி. அதுவும் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். அப்படி பல பொருள்கள் ஒரு குறளுக்கு உண்டு. சரிங்களா? அகரம் போல் நிற்பான், உயிர் போல் நிற்பான். உயிர் போல் நிற்பான், உயிரெழுத்துக்கள் போல பெருமான் இருப்பான். சரி, அப்போ உயிரெழுத்துக்கு போல் இருப்பான்னு சொன்னால் அவன் சடமா இல்லையா? ஏன்னா உயிரெழுத்துக்கள் சடம், எழுத்துக்கள் சடம் தானே. அப்போ இறைவனும் சடமா அப்படின்னு கேட்டால் அறிவாகி நிற்பான். அவன் சடம் கிடையாது. எப்படி இருப்பான்? அவன் சித்துப்பொருள், அறிவாகி நிற்பான். எனவே அவன் சித்துப்பொருள், இறைவன் சித்துப்பொருள். அப்போ சித்துப்பொருள் சொன்னால் உயிரும் சித்துப்பொருள் தானே. உயிர் சித்துப்பொருளா இல்லையா? சித்துன்னு என்னது? அறிவுடையது. அப்போ இதில் என்னங்க சிறப்பு? நானும் சித்து தான், நானும் சித்து தான், நானும் சித்து தான், அவனும் சித்து தான் அப்படின்னு சொல்லலாமாண்ணா? எங்கும் நிற்கும், எங்கும் நிற்கும். எங்கும் நிற்பதுக்கு என்னது? வியாபகம்.
வியாபகம். உயிர் அறிவாகி நிற்பான், எங்கும் நிற்பான். எங்கும் நிற்பான். எங்கும் நிற்பான்னு சொன்னால் அப்போது உயிரும் என்னது? வியாபக பொருள் தானே. உயிர் வியாபகமாக இல்லையா? உயிர் வியாபகமாக இல்லையா? பதில் சொல்லுங்க. நீ எங்கே நிற்கிறன்னு சொல்லுன்னு கேட்கணும். வியாபகமானு கேட்டால் என்ன சொல்லணும்? எங்கே நிற்கிற? கேவலத்தில் இருந்தால் வியாபகம் கிடையாது, சகலத்தில் இருந்தாலும் வியாபகம் கிடையாது, சுத்தத்தில் இருந்தால் தான் வியாபகம். ஏன்னு கேட்டால் வியாபகம்தான், ஆனால் என்ன இருக்கும்? ஏகதேசப்பட்டு நிற்கும். உயிர் ஏகதேசப்படும். ஏன்னா உயிர் அறிவு எது மறைச்சிருக்கு? ஆணவ மலம் மறைத்திருப்பதினாலே உயிர் வியாபகமாக இருந்தாலும் ஏகதேசப்படும். ஆனால் இறைவன் ஒருபோதும் ஏகதேசப்படுவதில்லை. அவன் எப்பவுமே வியாபகம், எப்பவுமே வியாபகம். அதை இங்கே சொல்கிறார். என்னதுங்க? நிகரில் இறை. அவனுக்கு இணையாக இன்னொரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் எங்கள் இறை. சிவஞான போதத்தை சொல்லுவார். ஒன்றென்றது ஒன்றே கான், ஒன்றே பதி, ஒன்றே பதிம்பர். அப்போ பதி ஒன்று தான், அதுக்கு இணையாக இன்னொரு பொருளை சொல்லவே முடியாது. எனவே நிகரில் இறை, நிகரில் நிறை. சரி, நிறைந்து நிற்கும். நிறைந்து நிற்கும். நிறைந்து நிற்கும்னா என்னது? உள்ளும் புறமும் நிறைந்து நிற்கும். ஆன்மாவுக்கு உள்ளேயும் இருப்பான், ஆன்மாவுக்கு வெளியே இருப்பான். சடப்பொருளுக்கு உள்ளேயும் இருப்பான், சடப்பொருளுக்கு வெளியே இருப்பான். இதையெல்லாம் கடந்தும் இருப்பான். இது ஆன்மாவை கடந்தும் இருப்பான், ஆன்மாவுக்கு உள்ளே இருப்பான். அந்த வியாபகம் என்று சொல்ல நம்ம மூணாக சொல்லுவோம். அந்த கடல், கடல் தண்ணி, உப்பு இல்லையா? மூணுக்கு என்ன பொருள்? வியாபகம், வியாபியம், வியாத்தி. வியாபகம்னா என்னது? முழு நிறைவு. வியாபகம் என்பது முழு நிறைவு. வியாபியம் அடங்கிய நிறைவு, அடங்கிய நிறைவு. வியாப்தி அந்த வியாப்தி என்பது அடங்கிய நிறைவு. சரிங்களா? இதுக்குள்ள ஆன்மாவின் அறிவிலே அடங்கி இருக்கும். இப்போ ஆணவத்துக்கு இடம் கொடுத்து நிற்பது ஆன்மாவின் அறிவு, ஆன்மாவுக்கும் ஆணவத்துக்கும் இடம் கொடுத்து நிற்பது இறைவனது திருவருள். அப்போது இது எல்லாம் எதுக்குள்ளே அடங்கி நிற்குது? திருவருளுக்குள்ளே அடங்கி நிற்கிறது. இது அடங்கிய வியாபகம், அது அடக்கி நிற்கிற வியாபகம். எது? திருவருள் அடக்கி நிற்கின்ற வியாபகம். அதனால தான் நிறைந்து நிற்கும், நிறைந்து நிற்கும். நிற்கும் ஒருபடித்தாய் நிற்கும். எப்பவுமே தன்மை மாறாமல் நிற்கும், தன்மை மாறாமல் இருக்கும். நேற்று பெருமான் எப்படி இருந்தானோ அப்படி தான் இன்றைக்கும் இருப்பான், நாளைக்கும் அப்படி தான் இருப்பான். அவன் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? மாறுவதில்லை. ஒரே மாதிரி நிற்பான், ஒரே மாதிரி நிற்பான். எனவே இது பதிக்குரிய இலக்கணமாக முதற் குறட்பால் சொல்கிறார். அகரம்போல் நிற்பான், உயிர் போல் நிற்பான், அறிவாகி நிற்பான், எங்கும் நிற்பான், நெகரில் நிற்பான், நிறைந்து நிற்பான், ஒருபடித்தாய் நிற்பான். ஒருபடித்தாய் நிற்பான் என்று பதிக்கு இலக்கணம் இங்கே என்ன செய்கிறாரு? 7 இலக்கணம் சொல்லுகிறார். சரி, அப்படி இருக்கிற பெருமான் அழிச்சலாம்ல, அப்படி இருக்கிற சிவம் சொரூப சிவம், சொரூப சிவம். அதனால் நமக்கு வருகிற பயன் என்ன? அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, எனக்கு அதனால் ஏதாவது பயன் உண்டா, ஏதாவது பயன் உண்டா என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்? கீழே இறங்கி வரான். அப்படியே இருந்துட்டானா நம்மளால் என்ன செய்ய முடியாது? பிடிக்கவே முடியாது. ஒருபோது நாம் போய் அவனை பிடிக்கவே முடியாது. அவன் தான் என்ன செய்யணும்? நமக்காக கீழே இறங்கி வரணும். எப்படிங்க வரான்? ஏன் வரான்? தன்னிழமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னம் இல்லான் எங்கள் பிரான். எங்கள் பிரான், எங்கள் பிரான் சொல்லுகிற போது என்ன செய்யணும்? ஒரு உறவு பெருமானோட. எங்கே சாமிங்க, எங்கே பெருமான் இல்லைங்களா? இது இது என்னதுங்க? ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம். எம்மை இது செய்த பிரான் இவனன்றே, எம்மை
இது செய்த பிரான் இவன் அன்றே பாடுறாரா இல்லையா தோடுடைய செவனில். எனவே அது என்னதுங்க, உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினாள் முருகக்கடைய வாங்கி முன்னிற்கும். பெருமானுக்கு நமக்கு என்ன செய்யணும், ஏதோ ஒரு உறவு. அதனால தான் 4 மார்க்கம் வச்சுருக்கிறாங்க. தாத மார்க்கம், சற்பூத்திர மார்க்கம், தாச மார்க்கம். தான் தாத மார்க்கம் என்பது அதுதான். சற்புத்திர மார்க்கம். அடுத்தது மூணாவது என்ன மார்க்கம், சக மார்க்கம். 4 ஞான மார்க்கம். சரிங்களா, ஞானம், சரியை, கிரியை, யோகம், ஞானம். எனவே மகன்மை உறவு, ஆண்டான் அடிமை உறவு, ஆசான் மாணவன் உறவு, அடுத்தது தோழமை உறவு. தோழமை உறவு, அடுத்தது ஆண்டான் அடிமை. 4 வழி, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 மார்க்கம். அப்போ பெருமானோடு ஏதாவது ஒரு வகையில் நாம் என்ன செய்யணும், உறவு வைக்கணும். அப்பாவா பார்க்கலாம், முதலாளியாக பார்க்கலாம், நண்பனாக பார்க்கலாம். அது நமக்கு அறிவில் எப்படி பெருமான் விளங்கி தோன்றுகிறாரோ அதுதான். எப்படி பார்த்தாலும் உண்மை என்னது, அடிமை என்பது தான் உண்மை. அடிமை என்பது தான் உண்மை. அதில் சிறந்ததாக நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா அதில் 4 எது சிறந்தது நம்ம பேசக்கூடாது, ஞான மார்க்கம் தான். ஆனால் இந்த உறவு முறைகளை சொல்லுகிற போது ஆண்டான் அடிமை என்பது நம்மை பக்குவப்படுத்தும். தனிப்பட்ட முறையில் நம்ம பக்குவப்படுத்தும். சரி, எனவே அந்த பெருமான் எங்கள் பிரான் அவன் யார், சக்தி பின்னமில்லான். சக்தி பின்னமில்லான். பின்னமில்லான்னு என்னது, பிரிப்பு நிற்பான். எதோடு, சக்தியோட. அவனும் சக்தியும் பிரியவே மாட்டாங்க. அவர்களை பிரித்து பார்த்தால் நமக்கு சித்தாந்தம் விளங்கலைன்னு அர்த்தம். சரிங்களா, இறைவனும் இறைவியும் வேறல்ல, தாதான்மிய சம்பந்தம். அதுக்கு என்ன பேர், தாதான்மிய சம்பந்தம். ஒரு பொருள் 2 தன்மையுடையதாக இருந்தால் அதற்கு தாதான்மிய சம்பந்தம். மலரும் மணலும் போல, சூரியனும் அவனது ஒளியும் போல என்று இறைவனும் இறைவி எப்படிப்பட்டவங்க, பிரிப்பின்றி நிற்பவர்கள், தாதான்மிய சம்பந்தம். எனவே சக்தி பின்னம் எல்லாம் அந்த பதிப்பொருள் உயிர்கள் மாட்டு கொண்ட கருணையினால கீழே இறங்கி வருகிற போது எப்படி வருது, சிவம் சக்தின்னு 2ஆ நிற்குது. சிவமாகவும் சக்தியாகவும் நிற்கிறது. நான் போன பாட்டில் சொன்னேன், எது 9 பேதம் சொன்னா இல்லையா, 9 பேதம், நவபேதம் என்று 9 சொன்னமா இல்லையா. அதில் இந்த சிவத்திலிருந்து சக்தியும், சக்தியிலிருந்து ஏனைய பேதங்கள் எல்லாம் அப்படியே தோன்றிட்டு வரும். சரிங்களா, அப்போ சக்தி பேதத்திலிருந்து தான் என்னது உலகம் தோன்றுகிறது. சக்தியிலிருந்து என்னது, சக்தியிலிருந்து நாதம், விந்து, மகேஸ்வரன் என்று வரிசையாக தோன்றிக்கொண்டே போகும். அது விரிவெல்லாம் சிவஞான சித்தியால் பார்த்துக்குங்க. சரியா, எனவே சிவமும் சக்தியும் எப்படி இருக்கும், பிரிப்பின்றி நிற்கும். சக்தி பின்னம் இல்லை. சரிங்க, 1ஆ நின்னாலும் 2ஆ நிற்கிறார். எதற்கு, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார. தன்னிலைமை என்ன போல ஒன்று ஆக்கிடுறேன்யா, என்ன போல ஒன்று ஆக்கிடுறேன் அப்படின்னு பெருமான் நினைக்கிறான். எப்படி ஆக்குறது, என்னை போல் ஒன்று ஆக்கிறதா, உனக்கு என்ன மாதிரியே சடை, பிறை, பாம்பு எல்லாம் கொடுத்து நான் 5 தொழில் செய்கிற மாதிரி நீ 5 தொழில் போய் பண்ணு அப்படி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாருங்கிறத விட நம்மளால் எப்பவுமே அப்படி ஆக முடியாது. கொடுத்தாலும் ஆக முடியாது. ஆவார்னு சொல்லிட்டா நம்ம யார், சிவசமவாதி, சைவ சித்தாந்தி கிடையாது. நாம் என்ன ஆயிடுவோம், சிவசமவாதி ஆகிடும். அப்போது என்னை போல் உன்னை பாவிக்க மாட்டேன் சொல்கிறாரா இல்லையா, என்னை போல் உன்னை பாவிக்க மாட்டேன்னு சொல்கிறார். இப்போது தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார. மண்ணுயிர்னா என்னது, நிலை பெற்ற உயிர். மண்ணுதல், மண்ணுக தில்லை வளர்க நம்பது. மண்ணுக தில்லைன்னு தில்லை நிலை பெறுக, வாழ்த்தது. என்றைக்கும் காலம் உள்ள காலம் வரைக்கும் எது இருக்கணும், சிற்றம்பலம் இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்து. மண்ணுக என்றால் என்னதுங்க, நிலை பெறுக. அப்போ மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர் நிலை பெற்றது. ஏன்னா அதை உயிரை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நிலை பெற்ற உயிர். அந்த நிலை பெற்ற உயிருக்கு என்ன செய்கிறாரு, தன்னிலைமையை கொடுக்கிறார்.
கொடுக்கிறார். தன்னிலைமை கொடுக்கிறது என்னது? அதான் அவருடைய நிலைனா என்ன பண்ணுவார்? பிறப்பு இறப்பு இல்லாத நிலை, எண்குணத்தை கொடுப்பார். உயிர்களுக்கு இயல்பாகவே எத்தனை குணம்? உயிரின் குணம் என்னது? உயிரின் குணம் என்னது? உயிரின் குணம் அறிவு. உயிரின் குணம் அறிவு. என்னங்க மாற்றி மாற்றி பேசுறீங்க அப்படிங்கிறீங்களா? உயிரின் குணம் அறிவு தான், எப்போ கேட்டாலும் ஒன்று தான். சரி, இந்த முக்குணம்ங்கிறது என்னது? சாத்வீகம், ராசதம், தாமசம். இந்த 3 குணம் உயிருக்கு உண்டா? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. சரி, இப்போ இது எதனுடைய குணம்? சாத்வீகம், ராசதம், தாமசம் 3 இருக்கா? இருக்கு. உயிருக்கு இருக்கா? இருக்கு. உயிருக்கு குணம் என்ன? அறிவு. இப்போ இது யாருது? யா, அறிவு இருந்தால் 3 வருமா? அப்போ எப்பவுமே வருமா? அப்போ இந்த எண் குணம்னா என்ன? சரி, அப்போ அவர் 8க்கு இப்படி 3 என்ன பண்ணுவார? 5 சேர்த்து விட்டுருவாரா? இந்த 3 குணம் என்பது மூலப்பிரகிருதியினுடைய குணம். மூலப்பிரகிருதி எங்க படித்த மாதிரி இருக்கா? எங்க படித்தோம்? 36 தத்துவத்தில் ஆன்ம தத்துவத்தில் மேலே இருப்பது என்னதுங்க? கலையிலிருந்து, கலையிலிருந்து மூலப்பிரகிருதி தோன்றும். மூலப்பிரகிருதி தோன்றும். இதுக்கு என்ன பேரு? அவ்வியக்தம். படிச்சோமா? அவ்வியக்தம்னா என்னது? அடங்கிய நிலை. எது அடங்குச்சு? 3 குணம் அடங்கின நிலை. வியத்தம்னா விரிந்தது, அவ்வியக்தம்னா அடங்கிய நிலை. 3 குணம் அடங்கி நின்றுச்சுன்னா அதுக்கு மூலப்பிரகிருதின்னு பேர். சரிங்களா? இருந்து தான் 3 குணம் தோன்றுது. கீழே அடுத்தது என்னது? அடுத்தது என்னது? சித்தம். சித்தத்தில் என்னது? வியத்தம். இங்கே சித்தத்தில் 3 குணம் வந்துடும். புரியுதுங்களா? இப்போ இந்த 3 குணம் நமக்கு எப்போ வரைக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாயினுடைய தொடர்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு 3 குணம் உண்டு. நம்மளாம் மாயோடு இருக்கிறோமா இல்லையா? கருவி சார்பில் தான் இருக்கிறோம். அதனால தான் நமக்கு 3 குணம் இருக்குது. 3 குணம் நம்முடையதல்ல, மூலப்பிரகிருதியினுடைய குணம். மூலப்பிரகிருதி நமக்கு கூட்டுவிக்கப்படுகிறது. சரியா? அப்போ அறிவு இந்த குணத்தோடு கூடி அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? புரியுதாங்கய்யா? இப்போ இப்படி இருக்கிற ஆன்மாவுக்கு சாமி இது வேண்டாம், இந்த 3 உனக்கு வேண்டாம், நான் உனக்கு 8 குணம் தருகிறேன். 8 குணம் தருகிறேன் என்று யார் தரா? பெருமான் தரார். 8 குணத்தை தரார். சரி, இந்த 8 குணத்தை தர்றது யாரு? தரது யாரு? பெருமான் தான் தரார். 8 குணத்தையும் பெருமான் தான் தரார். இந்த 3 யார் தந்தா? 3 அதுவா வந்துருச்சா? அதையும் அவர் தான் கொடுத்தார். 3ஐயும் அவர் தான் கொடுத்தாரு. 8ம் அவர் தான் கொடுப்பார். அப்போ எடுத்தோன்னு 8 கொடுத்துட வேண்டியதானே? கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? இதெல்லாம் பாடத்தை தாண்டி நான் வெளியே பேசிகிட்டு இருக்கிறேன். எப்பவுமே சில ஒரு கேள்வி கேட்டால் தான் நமக்கு சில விளக்கமெல்லாம் வரும். சரிங்களா? தூக்கமும் போகும். அது இல்லாமல் சில கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த சில இடங்கள் விளங்காமல் இருக்கிறதெல்லாம் வரும். சரிங்களா? 3ஐயும் பெருமான் தான் கொடுக்குறாரு, 8ஐயும் பெருமான் தான் கொடுக்குறாரு. ஏன் சாமி 3 கொடுத்து இந்த பாடாப்படுத்துறீங்க? 8 கொடுக்க வேண்டியதானே?
8 கொடுத்தா இவன் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா 3 கொடுத்தா நீங்கள் அனுபவிப்பது உலகம், 8 கொடுத்தா அனுபவிப்பது சிவம். எப்போ சிவத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி வருகிறதோ அப்போ 8 கொடுப்பாரு. எப்போ உலகத்தை அனுபவிக்கிற தகுதி இருக்கிறதோ அப்போ 3 கொடுப்பார். இப்போ எதை கொடுத்துருக்கிறாரு? 3 தான். இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? உலகத்தை ஜம்முன்னு அனுபவிக்கலாம். சாத்வீகம், ராசதம், தாமசம் என்ற 3 குணங்கள் உலக போகத்தை அனுபவிப்பதற்காக மூலப்பிரகிருதியிலிருந்து இறைவனால் கூட்டப்பட்டது. இதை வைத்து கொண்டு உலகத்தோடு என்ன செய்யணும்? உழப்புதல்னு பேர். எதில் சொல்கிறாரு? திருக்கழிட்டுப்படியார். உழப்புவது என்னேடி உந்தி பெற. இந்த குழந்தை சாப்பாடை போட்டுக்கிட்டு இப்படி பிசையும். ஏன் இப்படி உழப்புறன்னா அதுக்கு எப்படி இருக்கும் தெரியாது. அது போட்டு அப்படி இது பெரும்பாலும் நம்ம அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தை வச்சு என்ன செஞ்சுருக்கிறோம்? உழப்பிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி சாப்பிடணும்னு கூட நமக்கு தெரியாது. உலகத்தை எப்படி அனுபவிக்கணும்னு ஒரு முறை இருக்கா இல்லையா? அது கூட நமக்கு தெரியும். நம்ம போட்டு என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ஒன்றா ஊற்று போட்டு பிசைஞ்சு கையில் காலில் ஆக்கி இப்படி தான் உலகத்தை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம் இல்லைங்க. உழப்புவது என்பெண்ணே உந்தி பெற, ஒரு பொருளாலே என்று உந்தி பெறன்னு திருவுந்தியாரில் சொல்கிறார். அது மாதிரி நமக்கு இந்த 3 குணங்களை கொடுக்கிற பெருமான் பக்குவம் நோக்கி என்ன செய்கிறாருங்க? என் குணத்தை கொடுக்குறார். நாவார நம்மனையே பாடப்பெற்றோம், நாணற்றார் நல்லாமே வில்லப்பெற்றோம் என்கிற பாடலை நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். என் குணத்தில் உள்ளோமே. ஆனால் 8 குணத்தில் இருக்கிறான். அரசன் கூப்பிட்டா என்ன, ஆண்டி கூப்பிட்டானே, எனக்கு எவனை பற்றியும் கவலை இல்லைங்கிறார். யார்? அந்த சேவகர்கள்லாம் வந்து கூப்பிட்றாங்க, சாமி உங்களை பல்லவ அரசன் கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னா நான்லாம் வரமாட்டேன். அதெல்லாம் வரமாட்டேன். அது உனக்கு தான் அரசன். எனக்கு அரசன் எங்கே இருக்கிறார்? திருகதியில் இருக்கிறார். திருகதி வீரட்டானது பெருமான் இருக்கிறாரு. எனக்கு எவன் வந்தால் எனக்கு என்ன என்று நான் என் குணத்தில் இருக்கிறேன்னு நம்முடைய தாண்டகத்தர் அருள் செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த என் குணத்தை உயிர்களுக்கு தருவதற்காக சக்தியோடு பின்னமில்லாத சிவம் சொரூப நிலையில இருந்து கீழே தடத்தத்திற்கு வருகிறது. என் குணம் நமக்கு தெரியும். என்னது? தன்வயத்தனாதல், தூய உடம்பில். வேணுமா என்ன குணம்? சரி சொல்கிறேன், எழுதிக்கங்க. ஒன்று வந்து தன்வயத்தனாதல். எழுதி போடணுமா? சரி எழுதிடுவோம், சொல்லிடுறேன் அப்படியே நேட்டாகும். தன்வயத்தனாதல், தன்வயத்தன் ஆதல். 2 தூய உடம்பினன், தூய உடம்பினன் ஆதல். 3 இயற்கை உணர்வினன் ஆதல். தன்வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினன் ஆதல். உணர்வினன் ஆதல். 4 முற்றும் உணர்தல், முற்றும் உணர்தல். 4. 5 இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல். 6 இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல். 6 பேரருள் உடைமை. பேரருள் உடைமை. பேரருள் உடைமை. 7 முடிவில் ஆற்றல் உடைமை. முடிவில் ஆற்றல் உடைமை. 8 வரம்பில் இன்பம் உடைமை. வரம்பில் இன்பம் உடைமை. 9
8 குணம் இறைவனுடைய இயற்கை குணம், இறைவனுக்கு உண்டான இயற்கையான குணம். சரிங்களா? இயற்கை குணங்கள் 8 யாருக்கு? இறைவனுக்கு. இதில் பாருங்கள், முதல் குணம் என்னது? தன்வயத்தன் ஆதல். தன்வயத்தன் ஆதல், சுதந்திரம். அவனுக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. நாமெல்லாம் யார்? பரதந்திரர். பரதந்திரர். சுதந்திரம் நமக்கு கிடையாது. சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆகஸ்ட் 15 வருதுங்க, அதெல்லாம் நாட்டுக்கு தான் சுதந்திரம். நமக்கு சுதந்திரமானு கேட்டால் இல்லை. நமக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? இல்லை. ஏன் இல்லை? நம்ம நினைக்கிறத நம்மளாலேயே செய்ய முடியாது. நம்ம நினைக்கிறது என்னமோ நல்லா தான் நினைக்கிறோம். இன்றைக்கி உட்காந்து பாடத்தை கேட்ட வேண்டியதுதான் அப்படின்னு வரும்போதே நல்லா தான் நினச்சி வரோம். எங்கே சார் புரியுது? நானும் தான் நினைக்கிறேன். மதியானத்துக்கு மேலே வரும் பாருங்க, அப்படி வரும். ஏன்? ஆசை என்னமோ கேட்கணுன்னு தான். ஆசை என்னமோ கேட்கணுன்னு தான். முடியலையே. இப்போ கேட்குற சுதந்திரம் நமக்கு இல்லை. இருக்கா? நினச்சி பாருங்க. என்னதான் அப்படியே மூஞ்ச கழுவி திருநீரை வச்சுக்கிட்டு எப்படி வந்து உக்காந்தாலும் மதியானத்துக்கு மேலே எப்படி இருக்கு? அப்படி தான் இருக்குது. இப்போ நினச்சதை கேட்க முடியல. அப்புறம் வகுப்புட்டு போகும்போது இவர் எப்போ பார்த்தாலும் தினமும் படிங்கிறாரு. டெய்லி உக்காந்து ஒரு 10 நிமிஷம் சாத்திரத்தை படிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு உறுதி. எது வரைக்கும்? திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்கும். போனதுக்கப்புறம் அந்தோவே அப்போ என்ன ஆகுது? நினச்சதை செய்ய முடியல, நினச்சதை கேட்க முடியல, நினச்சதை செய்ய முடியல. காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிங்க, சோபோஸை பண்ணணும். நினைக்காதால் யாராவது இருக்கிறீங்களா? செய்கிறாள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்னது? நினச்சதை செய்ய முடியல. நமக்கே தெரியும் நல்லது செஞ்சால் நல்லா இருக்கும், எல்லாம் கரெக்டு தான். செய்ய முடியுதா? என்ன இல்லை? சுதந்திரம் இல்லை. ஏன்னா நம்ம எதன் வயப்பட்டு இருக்கிறோம்? கருவிகள் வயப்பட்டு நிற்கிறோம். இப்போ நம்ம யாருக்கு அடிமை? கருவிகளுக்கு அடிமை. கருவிகளுக்கு அடிமை. சிவஞான போதம் 5ஆம் நூற்பா. சிவஞான போதம் 5வது நூற்பா. என்னது? விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறிய ஆங்கு அவை போல தாந்தம் உணர்விட்டு தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையன்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் சொல்கிறார். என்னது? ஐம்பொறியை ஆண்டு. ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப. ரொம்ப அழகாக சொல்கிறார். அரசாய். என்னது? ஐம்பொறியை ஆண்டு அரசாய். இவர் அரசர். யார் அரசர்? நான் தான் அரசன். எனக்கு வேலைக்காரன் யார்? 5 பேர். ஐம்பொறியை ஆண்டு மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்று 5 பேர் எனக்கு வேலைக்காரன். நான் யார்? அரசன். அரசு என நிற்பேன்னு சொல்லாமல் என்ன செஞ்சிட்டாரு? அரசாய் பொடி வச்சுட்டாருங்க. நீ ராஜா மாதிரி. ராஜா மாதிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜாலாம் கிடையாது, அப்படியெல்லாம் தப்பாக நினைச்சிடாத. அவன் உனக்கு வேலைக்கார மாதிரி. அவனுக்கு வேலைக்கார மாதிரி, நீ ராஜா மாதிரி. உண்மையில் அவன்தான் ராஜா, நீ தான் வேலைக்காரன். ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப. அரசாய் என்பது அரசன் போல அப்படிம்பாரு. இழிவு குறிப்பு. சரிங்களா? அப்போ என்னது? சுதந்திரம் கிடையாது. நம்ம பாருனா இது பார்க்காது, கேளுன்னா கேட்காது. சரிங்களா? அவராக பார்த்து சொல்லுவார், நீங்கள் பார்த்துக்கணும். அவராக கேட்டு சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கணும். புரியுதுங்களா? மற்றபடியெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது. எனவே நமக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் பெருமானுக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. தன்வயத்தனாதல். அவன் போனா போவான், வருவான். அவனை யாரும் கேள்வி கேட்கறதுக்கோ அவனை ஆளுவதற்கு ஒருவர் இல்லை. அவனை ஆள்வதற்கு ஒருவர் இல்லை. அடுத்தது தூய உடம்பினன் ஆதல்.
அவன் உடம்பு தூய உடம்பு. கருணை, கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி. அப்போ அவன் ஒரு உடம்பு எடுக்கணும்னா கருணையை கொண்டு அவன் உடம்பு எடுப்பான். கருணையை கொண்டு உடம்பு எடுப்பான். அப்போ அவன் உடம்பு எது? கருணை தான் அவனுக்கு உடம்பு. வேற உடம்பெல்லாம் அவனுக்கு கிடையாது. நமக்கு எது உடம்பு? மாயாகாரியம். மாயாகாரியம் தான் நமக்கு உடம்பு. மாயாகாரியம் அழுக்கு, பாசம். சரிங்களா? அதை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி இருக்கிறன்னா அப்படி தான் இருக்கும். பாவக்காயை கடிச்சிட்டு கசக்குதுன்னு சொன்னான், பாவக்காய் கசக்க தான் செய்யும். அது அதனுடைய இயல்பு, அதனுடைய இயல்பு. மாயாகாரியமாகிய தேகம் என்ன செய்யும்? அது அவ்வளோதான் பண்ணும், அதுக்கு மேலையெல்லாம் பண்ணாது. எனவே அவன் தூய உடம்பினன் ஆதல். அடுத்தது இயற்கை உணர்வினன். இயற்கை உணர்வினன், தானே அறிபவன். தானே அறிபவன். சரிங்களா? அவனுக்கு போய் இன்னொரு ஆள் சொல்லி விளக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. நம்ம அறிவு எப்படிப்பட்டது? அறிவித்தால் அறிவு. அவன் தானே அறிபவன், நாம் அறிவித்தால் அறிபவர்கள். அடுத்தது நாள் முற்றும் உணர்தல். வியாபக ஞானம். எல்லாம் அவனுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. ஏன்? எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பதினால அவன் அறியாத பொருள் என்று எதுவுமே இல்லை. அடுத்தது இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல். ஆணவ மனம் ஒருபோதும் அவனை பற்றாது. நாமெல்லாம் யாரு? இயல்பாகவே பாசங்களோடு இருக்கிறவங்க. அவன் தங்கம் போல, நாம் செம்பு போல. சரிங்களா? செம்பு இயல்பாகவே களிம்போடு இருக்கும், தங்கம் இயல்பாகவே களிம்பு நீங்கி நிற்கும். ரெண்டுக்கு வேறுபாடு அவ்வளோதான். அவன் தங்கம், நாம் செம்பு. இது ஏன் செம்பு ஏன் இப்படி இருக்குது? அது அதனுடைய இயல்பு. தங்கம் ஏன் இப்படி இருக்குது? அதனுடைய இயல்பு. இயல்பாகவே அவன் பாசங்களில் நீங்கி நிற்பவன், இயல்பாகவே நாம் பாசத்தோடு கூடியிருப்பவர்கள். அப்போ அவனுடைய இது பேரருள் உடைமை. பேரருள் உடைமை. அந்த அருள் எப்படிப்பட்டதுங்க? பேரருள். விருப்பு வெறுப்பு கடந்தது. எல்லா உயிரையும் ஒரே போல பார்ப்பது பெருமானுடைய திருவருள். அடுத்தது முடிவில் ஆற்றல். அவன் ஆற்றலுக்கு முன்னாடி என்ன கிடையாது? அதுக்கு வரையறையே கிடையாது. முடிவில்லாத ஆற்றலுடையவன் பெருமான். ஏன்னா எல்லா 224 புவனத்தையும் சங்காரம் ஆகட்டும் நினச்சான சங்காரம் ஆகிடும். அதை போய் அவன் என்ன செய்ய வேண்டாம், எடுத்து ஒவ்வொன்றா ஒடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. 224 புவனம் ஒடுங்கட்டும் அப்படின்னு நினச்சானா தானாக அது நடந்துடும். ஏன்னா அவனுடைய ஆற்றலுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அப்போ முடிவில் ஆற்றல் உடைமை. முடிவில் ஆற்றல் உடைமை. அடுத்தது வரம்பில் இன்பம் உடைமை. அந்த இன்பம் எப்படிப்பட்டது? வரம்பில்லாது. இவ்வளவு தான் இவ்வளவுதான் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலை. எவ்வளவு சாப்பிட்டாலும் தீராது. அந்த ஆனந்தத்தை எவ்வளவு சாப்பிட்டாலும் தீரவே தீர. இந்த 8 குணங்கள் இறைவனது குணங்கள். 8 குணங்களும் யாருக்கு கொடுக்கிறாரு? உயிர்களுக்கு கொடுக்கிறார். உயிர்களுக்கு கொடுத்தா என்னதுக்கு? வீடு பேற்றை கொடுக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. வீடு பேற்றை கொடுக்கிற போது ஆன்மாக்கள் இந்த 8 குணங்களையும் பெற்று நிற்கும். 8 குணங்களையும் பெற்று 8 குணம் பெற்று நிற்கும் என்பது சொன்னாலும் அது உபச்சாரம்தான். இறைவன் திருவருளை பெற்று வீடு பேற்றில் இருந்தாலும் ஆன்மாவுக்கு 8 குணம் வராது. என்ன வரும்? 2 குணம் வரவே வராதுன்னு எங்கள் ஆசிரியர் சொல்கிறார். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது பாயிண்ட் இருக்குது பாருங்க. இயற்கை உணர்வினன் ஆதல். இயற்கை உணர்வினன் ஆதல். இந்த குணம் ஆன்மாவுக்கு எப்பவுமே வராது. முத்தி நிலையிலும் வராது. முத்தி நிலையிலும் வராது. அடுத்தது 5வது பாயிண்ட் இருக்குது பாருங்க. இயல்பாகவே பாசங்களில் நீங்கிற. இந்த 2 குணமும் உயிருக்கு எப்பவும் இல்லை, முத்தி நிலையில் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இது பாசத்தோடு தானே இருந்தது. ஏற்கனவே இது பாசத்தோடு தான் இருந்தது. அப்போ இது இயல்பாகவே பாசங்கள் நீங்கி நிற்கிற குணம் இதுக்கு உண்டா? ஏற்கனவே பாசத்தோடு இருந்துச்சு, இப்போ இல்லை. சரிங்களா? அப்போ அந்த குணம் இதுக்கு என்னது? இயல்பாக பாசங்களை நீங்கி நிற்காது. இது திருவருளோடு சேர்ந்ததுனால பாசத்தில் நீங்கி நிற்கிது. அப்போ இந்த குணம் உயிருக்கு வராது, எப்பவும் வராது. அதே மாதிரி என்னது? இயற்கை உணர்வினன் ஆதல். அறிவிக்காமலே அறிகிற தன்மை
ஆன்மாவுக்கு முத்தி நிலையிலும் கிடையாது. அங்கேயும் பெருமான் அறிவித்தாதான் அறியும். ரொம்ப நுட்பமான இடம். உயிருக்கு இந்த 2 குணம் எப்பவும் வராது. அப்போ நீங்கள் 8 குணம்னு சொல்கிறது உபச்சாரம். சரிங்களா? 6 குணம் தான் வரும். முத்தி நிலையிலும் பெருமான் எத்தனை கொடுக்குறாரு? 6 தான் கொடுப்பார். இந்த 2 உயிருக்கு எப்பவுமே வராது. அதனால தான் முதல்வன் என்றும் முதல்வனே, முதல்வன் என்றும் முதல்வனே, அவன் நிலையை நம்மால் பெறவே முடியாது. சரி, எனவே தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். சக்தி பின்னமில்லாத எங்கள் பிரான் மண்ணுயிர்கள் தன்னிலைமை சாரத்தரும், சாருமாறு திருவருள் செய்வான், திருவருள் செய்வான் என்று 2வது குறட்பால சொல்கிறார். அப்போ 3வது குறள் பாருங்க. இப்போ